மலைகள் விலகினாலும். ஏசாயா 54:10 எடுத்து வாசித்து பார்க்கலாமா? எல்லாரும் எடுக்கிறீங்களா? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிணை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். சிலருடைய பைபிள் சங்கீதத்திலிருந்து திரும்பவே இல்லை ஏசாயாவுக்கு, அப்படித்தானே? ஏசாயா 54:10 பிள்ளைகளை நான் வாசிக்க சொல்லுவேன், அதனால எல்லாரும் எடுக்கணும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தால், மலை வந்து எப்படிப்பட்டது? ரொம்ப ஸ்ட்ராங்கானது இல்லை? அதுவே விழுந்தாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஆண்டவருடைய கிருபை என்ன செய்கிறது இல்லையாம்? ஒருபோது நம்மை விட்டு விலகுகிறதே இல்லை. புலம்பல் 3:22. புலம்பல் 3:22 அபினேஷ் வாசிக்கலாமா? புலம்பல் நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. நாம இன்னைக்கு இருக்கிறோம் அப்படின்னா அது யாருடைய கிருபை? கர்த்தருடைய கிருபை. நம்முடைய பலத்தினால, நாம் சாப்பிடுகிற ஆகாரத்தினால, அதனால நாம் நிற்கல. நாம் நிற்கிறது யாருடைய பலத்தினால்? கர்த்தருடைய கிருபையினால்தான் நாம் நிற்கிறோம். பாருங்க, அதான் முதல் 2 வசனங்களிலே கர்த்தரின் கிருபைகளை என்றென்றேக்கும் பாடாத சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அந்த கிருபையை நான் என்றென்றேக்கும் பாடுவேன் என்று சொல்லுகிறார். 6ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்கிறதே அந்த இதில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, 6ஆம் வசனம். ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்? பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனுக்கு நிகரான யாருமே இந்த உலகத்தில் இல்லை. தேவர்களும் இல்லை, மனிதர்களும் இல்லை. ஆண்டவருக்கு நிகராக யாருமே இல்லை. பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. அதை நாம் விசுவாசிக்கிறோமா? விசுவாசிக்கிறீங்களா? அதை நம்முடைய தேவனுக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். நாம் எப்படி இருக்கணுமா? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கணும். ஏன்னா அவர் பயப்படத்தக்கவர். அவர் பயப்படுகிறவர் இல்லை, பயப்படத்தக்கவர், அஞ்சப்படத்தக்கவர். அதனால நம்ம சர்ச்சுக்குள்ள வந்துட்டாலே என்ன செய்யணும்? இது பரிசுத்தவான்களின் கூடுகை, அப்படித்தானே? எல்லாரும் ஆராதிக்கிற இடம், சபை. இதற்குள்ளே வந்துட்டாலே நாம் என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? இந்த இடத்துல கர்த்தர் வாசம் பண்ணுகிறார் என்கிற ஒரு சிந்தை நமக்குள்ள இருக்கணும். நாம் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா அவர் துதிகளில் பயப்படத்தக்கவர் இல்லையா? அப்ப துதிகளில் பிரியப்படுகிற தேவன். நாம இந்த இடத்துல வந்த உடனே என்ன செய்ய ஆரம்பிச்சிடணும்? கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கணும். வீணான சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. இந்த இடத்துல கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் இந்த இடத்துல வந்தவுடனே அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த ஆரம்பிக்க வேண்டும். 8ஆம் வசனம் பீனு வாசிக்கலாமா? 8ஆம் வசனம். பீனுவா? சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமையுள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உம்மை சூழ்ந்திருக்கிறது. பாருங்க, ஆண்டவரை போல வல்லமையான தேவன் யார்? முதலாவது என்ன பார்த்தோம்? அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை, அவருக்கு நிகரானவர் யாரும் இல்லை, அவர்தான் பயப்படத்தக்கவர், அஞ்சத்தக்கவர்னு பார்த்தோம். இதில் பார்க்கிறோம், அவரை போல வல்லமையுள்ள தேவன் யாருமே இல்லை. அவர் எப்படி அவர் வல்லமை உள்ளவர்? 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், அதன் அலைகள் எழும்பும்போது அவைகளை அடங்க பண்ணுகிறீர். அலைகளை நம்மளால் அடக்க முடியுமா? யாராலையுமே அடக்கவே முடியாது. அப்ப சமுத்திரத்தின் அலைகளை அடக்க வல்லமை உள்ள தேவன் யார்? நாம் ஆராதிக்கிற தேவன். அவர் வல்லமை உள்ள தேவன், இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ள தேவன். 10ஆம் வசனம். சத்துருக்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்?
சிதறடிக்கிறார். 11ஆம் வசனம் சொல்லுகிறது, வானங்கள் உம்முடையது, பூமியும் உம்முடையது, பூலோகத்தையும் அதிலுள்ள யாவையும் நீரே அஸ்திபாரப்படுத்தினா. அப்போ வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. நாமெல்லாம் எங்க இருக்கிறோம்? பாதப்படியில் இருக்கிறோம். நாமெல்லாம் பூமியில இருக்கிறோம். இந்த பூமி யாருடையது? அவருடையது. அவர் தந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பாருங்க, ஒரு மனுஷனுக்கு கர்த்தருடைய கிருபை கிடைத்தது என்றால், கர்த்தருடைய கண்களில் ஒரு மனுஷனுக்கு கிருபை கிடைச்சதுன்னா அவனுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்று 20ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு மனுஷனுக்கு கிருபை கிடைச்சதுன்னா அவனை என்ன செய்கிறாராம்? அபிஷேகம் பண்ணி. இந்த இடத்துல நான் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்றவங்களாம் கை தூக்குங்க பார்க்கலாம். ஆமே. அப்போ கர்த்தருடைய கண்கள்ல ஒரு மனுஷனுக்கு கிருபை கிடைத்ததுன்னா ஆண்டவர் அவர்களை என்ன செய்கிறார்? அபிஷேகிக்கிறார். அடுத்த வசனம் 21 வாசிங்க. என் கை அவனோட உறுதியா இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். பாருங்க, அவருடைய கரம் என்ன செய்யுமா? நம்மை பலப்படுத்தும். அவர் நம்மோடு கூட அது உறுதியா இருக்கும். 22, சத்ரு அவனை நெருங்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதும் இல்லை. சத்ருவானோ நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்? கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறதுனால எந்த சத்ருவும் நம்மை மேற்கொள்ள முடியாது. 23, அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். 24, என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். பாருங்க, அவருடைய உண்மை, அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. 25, அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். ஓகே, பாருங்க, ஆண்டவருடைய கிருபை ஒரு மனுஷனிடத்துல இருந்தா இவ்வளவு ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருகிறார். எல்லாரும் சேர்ந்து எபிரேயர் 4:16 எடுத்து வாசித்து நம்ம முடித்து விடலாம். எபிரேயர் 4, எல்லாரும் எடுங்க பார்க்கலாம் உங்க பைபிள்ல. எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். அவருடைய கிருபை வேணும்னா, அவரிடத்துல நமக்கு இரக்கம் கிடைக்கணும்னா நம்ம எங்க சேரணும்? அவருடைய கிருபாசன தண்டையிலே சேர வேண்டும். அதாவது மெர்சி சீட் இன் இங்கிலீஷ்ல. ஓகேவா? இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்க? அது மெர்சி சீட். அவர் எந்த சீட்டில் உட்கார்ந்துருக்கார்? ஆண்டவர் சிங்காசனத்தில் மெர்சி சீட்டில் உட்கார்ந்துருக்கார். அதனால் அவர் என்ன கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார்? கிருபை, இரக்கம், சமாதானம், சத்தியம், நீதி, நியாயம் எல்லாம் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். இவற்றை எல்லாம் அவர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் இனி ஒரு நாள் அவர் வரப்போகிறார். அவர் நியாயாசனத்தில் நீதியுள்ள நியாயாதிபதியாய் அவர் உட்கார போகிறார். அன்றைக்கு நாம் போய் கிருபையை கேட்டோன்னா அன்னைக்கு நமக்கு கிருபை கிடைக்காது. ஆனால் இன்றைக்கு நாம் கிருபை நாட்களில் இருக்கிறோம். அவரிடத்துல நம்ம தைரியமாய் சேரலாம். அவரோடு யாரெல்லாம் நெருங்கி வருகிறார்களோ, யாரெல்லாம் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறார்களோ, யாரெல்லாம் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அதன்படி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் கிருபாசனத்தை வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளின்படி நம்மை நடத்துவாராக. தேவன் கொடுத்ததான நல்ல சங்கீத பகுதிக்காக தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா.